யார் முதலமைச்சர்னு எடப்பாடி பேர் கூட சொல்லாம சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைந்ததாக அமித்ஷா மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றும் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள், குறிப்பாக மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். பாஜக தலைமையில் கூட்டணியா, அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது. அறிவிக்க வேண்டியவர் யார்? அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம், பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எழுது. இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும். கோயம்புத்தூர் வால்பாறையில ஒரு குழந்தை சிறுத்தை கட்சி குழந்தை அதுக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அமைச்சர் ராஜகண்ணன் தினமும் நடக்கிறதா, இது வழக்கமா நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? குழந்தை இறப்பு இந்த துயரத்திற்குரியது. இந்த குழந்தையை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தையை இழந்த பெற்றோருக்கு, அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அமைச்சர் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்று தெரியவில்லை. வழக்கமாக நடக்கிறது என்றாலும் கூட அவ்வாறு நடைபெறாமல் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு, குறிப்பாக அமைச்சருக்கு இருக்கிறது. ஆகவே இனி வருங்காலங்களில் அதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதும், அதன் தாக்குதல்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதும் மிக மிக இன்றியமையாதது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.